வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ எஃப்எஃப் டைம்ஸ் வித் மீ நதியா. ஓகே, இன்னைக்கும் எல்லா அப்டேட்ஸ் வந்து நான் தான் கொடுக்க போகிறேன். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவரோட மூவி பற்றின அப்டேட் இல்லைங்க. ஒரு பக்கம் மூவி இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம தலைவர் வந்து அரசியல் இறங்கிட்டாரு. ஸோ தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களோட அப்டேட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து சிறந்த மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு வந்து கௌரவிச்சிருந்தாரு. ஸோ இந்த இயரும் பண்ண போகிறதா தகவல் கிடைச்சிருக்கு. அதுக்கான டேட்டை வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28/6/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல சிறந்த மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு கௌரவிக்க போறாரு. ஸோ இது வந்து முதல் கட்டம் 2ஆம் கட்டமாக பிரிச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கட்டம் வந்து நான் சொன்ன மாதிரி 28 அப்போ வந்து கொடுக்க போறாரு. சில குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்ஸை மட்டும் கூப்பிட்டு கொடுக்க போறாரு. எந்த இடத்துல இந்த பாராட்டு விழா நடைபெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவான்மியூர்ல இருக்க ஸ்ரீ ராமச்சந்திர கன்வென்ஷன் சென்டர்ல தான் நடக்க போகுது. 2ஆம் கட்டம் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 3/7/2024. ஸோ என்னடா இது 28 ஸோ 3 இவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் வந்து ஒரே நேரத்தில் எல்லாமே அவரால் சமாளிக்க முடியல போல். ஸோ அதனால் வந்து முதல் கட்டம் 2ஆம் கட்டம் அப்படின்னு பிரிச்சிருக்காரு. ஸோ பார்க்கலாம், போன வாட்டி இருந்த மாதிரி மக்கள் கூட்டம் அலை மோத போதா, இல்லை இந்த வாட்டியாவது அவர் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாரா அப்படின்றது ஸோ வர 28ஆம் தேதியில் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் ரெடி ஆகிட்டு இருக்க SK23 அந்த படத்துல இருந்து அப்டேட் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து வில்லன் ரோல் வந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிவுட் ஆக்டர் வித்யுத் ஜம்வால். இவர் வந்து ஏற்கனவே நம்ம கோலிவுட்ல வந்து நிறைய ஒரு 3-4 படம் நடிச்சிருப்பாரு. அதில் துப்பாக்கி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அவருக்கு வந்து வில்லனா நடிச்சிருப்பாரு. அஞ்சன் படத்தில் வந்து சூர்யாக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பாரு. ஸோ அவர் தான். ஸோ ஒரு வில்லன்னா வந்து எப்படி எப்படி இருக்கணும்னு வந்து நம்ம நிறைய மூவிஸில் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த வில்லன் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் அழகாகவும் இருக்காரு. ஸோ வந்து இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவர் தான் வந்து SK23 வந்து வில்லனை நடிக்க போறாரு. ஸோ பார்க்கலாம் இந்த படத்தில் வந்து எந்த அளவுக்கு ஏஆர் முருகதாஸ் இவரை வந்து வில்லன் ரோல்ல எப்படிலாம் காட்ட போறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரெடியாக போற கூலி அந்த படத்துல இருந்து தான் அப்டேட் கிடைச்சிருக்கு. என்னன்னா, அந்த படத்துல வந்து ஷூட் வந்து ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ரஜினி அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு போஸ்ட்மார்ட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து போட்டிருக்காங்க. ரொம்ப அதிர்ச்சியாவே இருக்கு. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இந்த மந்த் எண்டில் ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு ஜஸ்ட் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கிடைச்சிருக்கு. இட்ஸ் நாட் அ கன்ஃபர்மேஷன். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா சில ஏதாவது ஒரு காரணங்கள் தடைப்பட்டு இருக்கும். அதனால என்னமோ தெரியல, கொஞ்சம் போஸ்ட்மார்ட்டா இருக்கும். எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் அது கண்டிப்பா எங்களுக்கு தெரியும். ஸோ வந்து எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தியோட 30th மூவி அந்த படத்துல தான் அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த படத்தை யார் டைரக்ஷன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டானாகாரன் அந்த படத்தோட டைரக்டர் தமிழ் அவர்கள் தான் வந்து டைரக்ஷன் பண்றாங்க. ஸோ அந்த படம் வந்து ஒரு போலீஸ் அந்த ஒரு ஃபார்மேட்ல வந்து எடுத்த படம். பயங்கரமா ஹிட்டும் கொடுத்தது வேற. இப்போ அதை தொடர்ந்து இப்போ கார்த்தியை வச்சு 30வது படத்தை எடுக்க போறாரு. இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1960ல இருக்கிற கேங்ஸ்டர் ஸ்டோரி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீம் வாரியர் ப்ரொடக்ஷன் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ்லாம் வந்து போயிட்டு இருக்கு. ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேகர் கமுலா அவரோட இயக்கத்துல தனுஷ் நடிப்புல உருவாகிட்டு இருக்க குபேரா அந்த படத்தை வந்து அப்டேட் கிடைச்சிருக்கு. அந்த படத்தோட ஃபைனல் ஷூட் வந்து ஹைதராபாத்ல தான் இப்போ கரண்டா போயிட்டு இருக்கு. நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அந்த போஸ்டர்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம தனுஷ் அவர்கள் வந்து பெக்கர் அந்த ஒரு லுக்ல இருக்காரு. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ கைண்ட் ஆஃப் லுக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஷூட் வந்து இந்த மந்த்துக்குள்ள ரேப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தீபாவளி அன்னைக்கு இது ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் பேசிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஸ்பீடா வந்துட்டு இருக்கு, எவ்வளவு சீக்கிரத்துல வந்து தியேட்டர்ல வரப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்கி 2898 AD அந்த படத்துல இருந்து தான் எனக்கு அப்டேட் வச்சிருக்கு. நேற்று வந்து தீபிகா அவங்களோட போஸ்டர் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ இப்போ வரைக்கும் வந்து தீபிகா, அமிதாப் பச்சன், பிரபாஸ் இவங்களோட போஸ்டர் மட்டும் தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம உலக நாயகன் நடிக்கிறார் அப்படின்றது தெரியும். ஆனால் இப்போ வரைக்கும் எதுவுமே விடலை. ஸோ ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் தான் வந்து ட்ரைலர் வந்து அவுட் ஆக போகுது. ஒருவேளை அந்த ட்ரைலரில் வந்து நம்ம உலகநாயகன் அவரோட போர்ஷன் ஏதாவது தெரியும் நினைக்கிறேன். அந்த ட்ரைலர் பார்த்து தான் நம்ம கமல்ஹாசன் சார் எந்த அளவுக்கு வந்து இதில் எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காரு அப்படின்றத தெரிய வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம ஷோட லாஸ்ட் அப்டேட் வந்தாச்சு. என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஆர் முருகதாஸோட டைரக்ஷனில் SK23 இல்லை. இது வந்து சிக்கந்தர் நம்ம சல்மான் கான் நடிக்கிறாரு அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஜூன் 18th வந்து மும்பையில் ஸ்டார்ட் பண்ண போகிறதா ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ஆஃப்டர் லாங் பேக் அப்புறம் மும்பையில் போய் ஷூட் பண்ண போகிறாரு. ஏன்னா அவரோட படம் துப்பாக்கி தர்பார் வந்து மும்பையில் தான் எடுத்திருந்தாங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ அங்கே போக போகிறதா ஒரு தகவல் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து 2 ஃபீமேல் லீட் ரோல் வந்து பண்ண போகிறதா நியூஸ் கிடச்சிருக்கு. யார்
யார் பேர் வந்து அடிப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்மிகா மந்தனா அண்ட் கரீனா கபூர். ஸோ 2 பியூட்டிஃபுல்லான லேடிஸ். இது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸோட படத்தில் 3 வில்லன், அதாவது இந்த படத்தில் 3 வில்லன் வைக்க போகிறதா தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு படத்தில் வில்லன்னாலே வந்து எப்படிலாம் இருக்கும், அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் 3 வில்லன். ஸோ இமேஜினேஷன் பண்ண முடியாது. படம் எந்த அளவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்றது ஒவ்வொரு அப்டேட்ஸ் வரும்போது தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த அப்டேட் என்ன வருது அப்படின்ட்டு. ஓகே, நம்ம ஷோவோட ஃபைனல் வந்தாச்சு. ஸோ இதோட நான் என் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ, ஹீரோயின், டேரக்டர் இவங்களை பற்றின சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போடுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். அண்டில் தென் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் நதியா.